பிள்ளைங்கிட்ட மொத்தமாக நம்ம வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்கிட்ட இன்னொன்று ரோட்டில் ஏதோ படிப்பை குறித்து பேசியிருப்பாங்க, எதையோ குறித்து அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அங்கேருந்து ஒரு ஆள் வந்து அந்த பையனை அல்லையிலேயே குத்துறான், அடிக்கிறான், காதை பிடிச்சி முறுக்குறான், தலையை பிடிச்சி இழுக்க ஆட்டுறான். ஊராம்பிள்ளையை அடிக்கிறதுக்கு இவன் யார்? அவன் ஜாதியை பேசி அவனை வந்து தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசி யார் ஒருத்தர் நம்ம குழந்தைகளை வந்து நம்ம பிள்ளைகளை வந்து நாமளே வந்து சும்மா போகிறவங்க, நீ அவங்கள இது லவ் பண்ணுறியா, நீ அவங்கள பார்த்தியா, அவங்களுக்கு பேசுனீங்கட்டா அதை அவங்கள பார்க்கணுன்னு அவங்களுக்கு தோணும், அதை செய்யணும்னு அவங்களுக்கு தோணும். சரிங்களா? அது அந்த மாதிரி ஏஜ், அந்த வயசு. அதனால் சும்மா இருக்கிற பிள்ளைங்களை கிள்ளி விட்டு மறுபடியும் அவங்களுக்கு கோவத்தை உருவாக்கும் போது அந்த பிள்ளைங்க நிஜமாலே அது பண்ணிடுதுங்க. அந்த பிள்ளைக்கு படிப்புக்கு தேவையானது, அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, இந்த பையனும் ஒரு சின்ன பையன், அவங்க பேரை கெடுத்துட்டாங்க. நீ வீடியோக்கள் எல்லாம் அதை வச்சு பரப்பிட்டாங்களா, இன்னும் அதை வச்சு அந்த பிள்ளைங்க 2 பேரும், அந்த பிள்ளைக்கு அவன் மேலே ஒரு பரிதாபம் வரும். அப்போ என்ன பண்ணணும், அவனை லவ் பண்ணணும்னு தோணும். இந்த பிள்ளை நேரத்தில் நமக்கு இப்படி ஆகிப்போச்சு, இவனுக்கு ஒரு கோபம் வர தோணும். தேவைங்களா அதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி பெரியவங்க நடந்துக்கிறீங்க? அது இந்த ஆளு ஒரு முஸ்லீமு, தேவையா? முஸ்லீம்களெல்லாம் ஜாதியை பற்றி பேசவே மாட்டாங்க. இந்த ஆள் வாயை திறந்து அந்த ஜாதியை சொல்லிவிட்டு அவங்க கெட்ட வார்த்தையில், இதெல்லாம் எவ்வளோ ஆறாமல் தெரியுங்களா? அவர் இன்னொரு சகோதரன் சொன்ன மாதிரி இவங்க உண்மையாக நல்லா பைபிள் படிப்பு 5 வேளை தொழுகிற மனுஷனாக இருக்கவே மாட்டாப்புல. சும்மா பேருக்கு ஒப்பந்தத்துக்கு நானும் ஒரு முஸ்லீமு, நானும் ஒரு இதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு திரிறாங்க. அவ்வளோதான். அல்லா பேரை சொல்லி உங்களுக்கு பேரை கெடுக்குறவங்க. என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை. இப்படியே கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இப்படி பேசிட்டு 4 பேர்த்துக்கு மத்தியில் எப்படி மூஞ்சி வச்சுட்டு நடக்கிற ரோட்டில் போகிறான், இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க, பார்க்குறவங்க காரத்துக்க மாட்டாங்க. இதே கோயம்புத்தூரில் கொரோனா டைமில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் சகோதரன் தாங்கிட்ட இருக்கிற பணம்னா நகைங்களை, தன் பிள்ளைக்காக பணமும் நகையும் சேர்த்து வச்சுதான் அத்தனையும் விற்று அந்த ஊர் கொரோனாவில் கஷ்டப்படுற அத்தனை ஜனங்களுக்கு சோறு போட்டாருங்க. மாதக்கணக்கில் சோறு போட்டார். இப்படியெல்லாம் உலகத்தில் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆகாவலிங்களும் இருக்கிறாங்க. இதாவது உண்மையில் பைபிளுக்கு குரான் படித்தாப்புல என்னன்னு தெரியல, இது 5 வேளை தொழுகிறாப்புலன்னு என்னன்னு தெரியல. பேருக்கு ஒப்பனைக்கு இது மப்படிச்சு சுற்றுவாங்களே, அது மாதிரி வெப்பனைக்கு மப்படிச்சு சுற்றுற ஆளுங்க இந்த ஆளுங்கெல்லாம். அதனால் இந்த ஆளுங்க வாயை திறந்தால் இந்த மாதிரி தான் வரும் மக்களை. அந்த குழந்தைகளை இந்த மாதிரி ஜனங்கள்கிட்டருந்து தான் பிள்ளைகளை மற்றவங்களையும் காப்பாற்றுங்க. நல்லவனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசுவானா வாயை திறந்தா?